Happy morning, my dear lovable students. In the video, full and full, result, CA Foundation Jan 26 result, unsuccessful students. First, ஒன்னே ஒன்று உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு. உன் மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, சார் நான் நல்லா தான் சார் படித்தேன், சூப்பராக தான் சார் படித்தேன், பட் எங்க நான் ஃபெயில் ஆனேன்னு தெரியல, எங்க எனக்கு கிளாரிட்டி போச்சுன்னு தெரியல, எனக்கு சிஏ 160 தான் சார் போட்டிருக்கான். அவங்க எப்படி ஃபெயில் ஆக்குற மாதிரி கரெக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு 200 வந்திருக்கும் சார். ஒரு சப்ஜெக்ட்லாம் எனக்கு அப்படி வந்திருக்கு அப்படின்னு உன் மைண்ட்ல இருக்க எமோஷன்ஸ் எல்லாமே எனக்கு புரியுறது. எனக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட். எஸ், நம்ம வி கேனாட் ப்ரெடிக்ட் சிஏ இன்ஸ்டியூட். எப்பயுமே சொல்றதா சிஏ இன்ஸ்டியூட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஓகே, நடந்துருச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அண்ட் வி கேனாட் ரிக்ரெட். நம்ம அதை ரிக்ரெட் பண்ணிட்டே இருந்தோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ ரிக்ரெட் பண்றோமோ ஃபியூச்சர்ல இருக்க டேஸ் எல்லாமே கம்மியாயிடுமானா கம்மியாயிடும். ஸோ வி வில் டேக் அ டெசிஷன். சார் பட் இப்போ எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, நாங்கள் ஒரு பொசிஷன்ல இருக்கோம், எனக்கு இந்த சைட் போறதா இல்லை நான் டேரக்டா செப்டம்பர் எழுதணுமா இல்லை மே எழுதணுமா இல்லை டெஸ்ட் சீரிஸ் பண்ணணுமா இல்லைன்னா நான் கிளாஸஸ் திரும்ப பார்க்கணுமா, எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னு சொல்றேன். அதுக்கான கிளாரிட்டி வீடியோ தான் நான் இதை போட்டிருக்கேன். திஸ் இஸ் நாட் அ மோட்டிவேஷனல் வீடியோ, பட் இதை ஒரு கிளாரிட்டிக்காக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நீ ஒரு ஸ்டேஜ்ல இருக்க, உனக்கு என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியல, அதுக்காக நான் கிளாரிட்டி கொடுக்கறது தான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், உனக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கா இல்லையா. சார் என்ன சார் அப்படின்னா சொல்றீங்கன்னா, உனக்கு அட்லீஸ்ட் ஒரு 60 to 70% உனக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி. எனக்கு அக்கௌண்ட்ஸ்ல என்ன சம் கொடுத்தாலும் நான் போடுவேன். ஒரு 60 to 70% ஆஃப் த சிலபஸ்ல என்னால என்ன சம் கொடுத்தாலும் என்னால போட முடியும். லால சார் எனக்கு நல்லாவே தெரியும் சார், எனக்கு பிரசன்டேஷன் கூட தான் தெரியல, எனக்கு கான்செப்ட்ஸ்லாம் தெரியும் சார், நல்லாவே தெரியும் சார். ஒரு 60 to 70% நல்லாவே கான்செப்ட் தெரியும், பட் எனக்கு எப்படி அதை பேப்பர்ல பிரசன்ட் பண்றது தெரியல, எப்படி கேஸ் லாஸ் எழுதணும்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்ப மேக்ஸும் நாங்க நல்லா தான் சார் போட்டோம், பட் ஒரு 45 தான் வருது. மேபி இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் தேவைன்னு நான் நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸும் நாங்க நல்லா படிச்சோம், ஒரு 70% கிளாரிட்டி இருக்கு, கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கு. மேபி இன்னொரு 30% மட்டும் நாங்க ஏதோ ஒரு சாப்டர்ஸ்லாம் விட்டுருக்கோம், அதை மட்டும் நாங்க கிளாஸ் பார்க்கணும், இல்ல அதை மட்டும் நாங்க மேரத்தான் அந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா இதுலயுமே உனக்கு 60 to 70% மேல கிளாரிட்டி, கான்செப்சுவல் கிளாரிட்டி உனக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஃபீல் பண்ற அப்படின்னா நீ வெறும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போறதை நான் இது பண்ணுவேன். சார் டெஸ்ட் சீரிஸ் எங்க சார், நான் ஒன்னு ஆரம்பிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்றேன், இந்த ப்ரொமோட் பண்ணல, பட் நான் உனக்கு கிளாரிட்டி கொடுக்கறது தான் பண்றேன். எனக்கு ஆல்மோஸ்ட் நான் 50 சீட் தான் வச்சிருந்தேன், ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி 40 ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. நான் எந்த ப்ரொமோட் பண்றதுக்காக பண்ணல, உனக்கு நான் கிளாரிட்டி கொடுக்கறது தான் பண்றேன். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் எதுவுமே நீ பண்ணலாமா, 200% பண்ணலாம், எந்த நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றேன். பட் நான் உனக்கு சொல்றேன், இல்ல சார் எனக்கு 60% நல்லாவே கிளாரிட்டி இருக்கு, 60 to 70% நல்லா ஸ்ட்ராங்கா எனக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கு, ஸ்ட்ராங்கா அந்த 70% ஸ்ட்ராங்கா கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா நீ டெஸ்ட் மட்டும் எழுதி ஒரு 7 டெஸ்ட் ஏதோ ஒரு டெஸ்ட் சீரிஸ், ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, இல்ல ஏதோ நேர்ல எழுதுறனா நீ தாராளமா நீ போயிட்டு எழுதிட்டு நீ அதை இன்னும் கொஞ்சம் எக்விப் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், எப்படி பிராக்டிஸ் பண்றதெல்லாம் பார்க்கலாம். இல்ல சார் எனக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டியே இல்லை, நான் ஒரு சப்ஜெக்ட்லாம் 20 மார்க் தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல அக்கௌண்ட்ஸ்லயோ லாலியோ 20 மார்க் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் ஷுவரா சொல்ல 20, 30 அந்த மாதிரி ரொம்ப கம்மியா நீ வாங்கியிருக்க. அன்னைக்கிட்டே வேற சார், இல்ல சார் எனக்கு எல்லாமே தெரியும், அன்னைக்கு டேட்ல நான் சொதப்பி ஒரு 20, 30 வந்துருச்சுன்னா ஃபைன். இல்ல சார் எனக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டியே ரொம்ப கம்மியா தான் இருக்கு, நான் மொத்தமாவே 100 கீழே தான் வாங்கியிருக்கேன், 120 கூட எனக்கு வரல அப்படின்னா உனக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டியில லேக் இருக்குன்னு அர்த்தம். நம்ம நிறைய சிஏ ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்க்ளூடிங் என்னையுமே சொல்றேன், சம்டைம்ஸ் நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சு நமக்கு தெரியும், நம்ம நினைச்சிருப்போம், பட் நமக்கு தெரியாது. ஃபேக்ட் அதுதான். நீ செகண்ட் டைம் படிக்கும் போது தான் தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது நம்ம நல்லா படிச்ச மாதிரி தான் இருந்தது, ஆனா செகண்ட் டைம் தானே ரியல் கிளாரிட்டி கிடைச்சதுன்னு நினைப்பேன். அதே தான், நம்ம செகண்ட் டைம் நம்மள ஏமாத்த வேண்டாம். நான் ஹானஸ்டா உனக்கு சொல்றேன், உனக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்ல, மார்க்கை வச்சே நீ பார்க்காத, உனக்கு கான்ஃபிடன்ஸ். ஏன்னா மார்க் அன்னைக்கிட்டே மேட்டர்ஸ். இப்போ நீ சம்டைம்ஸ் ஒரு சில பேர் 100 மார்க் எழுதுவா, மேபி உடம்பு சரியில்லாம போய் எழுதுப்பா, மேபி அன்னைக்கிட்டே உனக்கு செட் ஆகாம இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். உனக்கு நீ பாரு, மார்க்கை இதை பார்க்காது. இல்ல சார் எனக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லை, எனக்கு அரைகுறையா தான் சார் தெரியும், எனக்கு நீ இந்த மாதிரி இருக்கணும். இந்த புக்கை இப்போ ஒரு சாப்டர் அட்லீஸ்ட் ஒரு 70% ஆஃப் த சிலபஸ் எடுத்து இப்படி தூக்கி போட்டு என்ன வேணா இதுல இருந்து கேளுங்க, அட்லீஸ்ட் ஐ வில் பி ஏபிள் டு டாலி, இல்ல ஐ வில் பி ஏபிள் டு ஆன்சர், என்னால சொல்ல முடியும். மேபி எனக்கு எழுததான் சார் தெரியாது, ஆனா நான் ஆன்சர் சொல்லுவேன் சார், இதுக்கு தான் இந்த கேஸ் லாக் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உனக்கு இல்ல அப்படின்னா நீ திரும்ப கிளாஸ் பார்க்கணும். ஆனா 200% கிளாஸ் பார்க்கணும். சார் அதுக்கு என்ன கிளாஸ் சார், நான் கிளாஸை இது பண்றதுக்குலாம் வரல, பட் நீ எங்க பாக்குறியோ உனக்கு ஃபவுண்டேஷன் உனக்கு ஸ்ட்ராங்கா உனக்கு வேணும் அப்படின்னா நாங்களே எங்களோட வெப்சைட்ல சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸ் போட்டிருக்கோம். ஃபவுண்டேஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் அக்கௌண்டன்சி அண்ட் லா ரெண்டுமே நான் எப்படி தமிழ் கம் இங்கிலீஷ்ல தான் நான் ஃபுல்லத்தி எழுதியிருக்கேன். அவ்வளோ கேஸ் லாஸ் நான் லால நிறைய கேஸ் லாஸ் மூலமா தான் நான் சொல்லியே கொடுத்துருக்கேன். நோட்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த நோட்ஸ் எழுதினாலே உனக்கு நிறைய மார்க் வருமானா, உனக்கு எப்படி பிரசென்ட் பண்றது அந்த நோட்ஸே நீ எழுதிக்கலாம். ஒண்ணு அக்கௌண்டன்சில உனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் நான் மினிமம் பார்த்தனா ஒரு 400 to 500 ப்ராப்ளம்ஸே நாங்க சால்வ் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே சால்வ் பண்ண வச்சிருக்கேன். நீ அதை டைம் எடுத்து நீ படிக்கணுமானா டைம் எடுத்து படிக்கணும். அது ரெண்டுமே சப்ஜெக்ட்ல இருக்கு, இல்ல ரெண்டுமே உனக்கு வேணும் அப்படின்னா நீ காம்போல கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் டெஸ்ட் சீரிஸ் பத்தி வரேன். இல்ல சார் எனக்கு ஒரு 60 to 70% நல்லாவே கிளாரிட்டி இருக்கு, நீங்க என்ன சார் பண்ணுவீங்க டெஸ்ட் சீரிஸ்ல? என்கிட்ட நிறைய பேர் கேட்ட டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க என்ன சார் புதுசா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்ட, நான் என்னோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா உன்னை கிளாஸ் பார்க்க வைக்கிறதோ இதெல்லாம் கிடையாது, உன்னை படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்கிறதா. ஏன்னா நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா
ஒரு ரைட் டைரக்ஷன் கொடுத்து ஒரு கைடன்ஸ் கொடுத்து ஒரு இது பண்ணிட்டு அவனை படிக்க வச்சோம் அப்படின்னாலே அவன் பாஸ் பண்ணிடுவான். படிக்க வச்சோம்னாலே பாஸ் பண்றான். உனக்கு 60 to 70% நல்லா சப்ஜெக்ட்ல கிளாரிட்டி இருக்கு, சப்ஜெக்ட்ல எனக்கு நிறைய கிளாரிட்டி இருக்கு சார், ஒரு 70% எனக்கு தரவா தெரியும் சார், மீதி 30% கிளாரிட்டியா ஒரு 45 டேஸ்ல டெவலப் பண்ண முடியுமானா நெக்ஸ்ட் ஒரு 45 to 60 டேஸ்ல டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உனக்கு இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த டெஸ்ட் சீரிஸ் உனக்கு ஜாயின் பண்ண. அதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த வாட்டி ஒரு புது ஸ்ட்ரக்சர் தான் நாங்க கொண்டு வரோம். ஏன்னா முன்னாடி எனக்கு இருந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஒரு மினிமம் 75 டேஸ் எனக்கு இருந்தது, ஏன்னா 3 months இருந்தது. பட் இந்த வாட்டி நான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சனால இந்த வாட்டி எனக்கு ஒரு 45 டேஸ் தான் இருக்கு. ஏன்னா நீ அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ் மெயின் எக்ஸாம் போயிடணும். ஒரு 45 டேஸ்ல உனக்கு போர்ஷனை முடிக்கிறதுக்கு. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் 60% கிளாரிட்டியாவது மினிமம் உனக்கு தேவை அப்படின்னு நான் சொல்றேன். இங்க பாத்துக்கோ, நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா நான் இந்த வாட்டி ரிவ்யூ பண்ணதுல எக்கனாமிக்ஸ் இன்னும் நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் லா தான், இதான் தியரி பேப்பர். இதை தான் நம்ம நிறைய ஃபோக்கஸ் இல்ல எல்லாத்தையுமே அல்டிமேட்டா ஃபோக்கஸ் பண்ண போறோம். இன்னும் ஒண்ணு சொல்றேன், சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. என்னதுன்னா இப்ப லாஸ்ட் டைம் அக்கௌண்டன்சி மேக்ஸ்ல ஒரு 60+ எடுத்திருப்பாங்க, லால ஒரு 35, எக்கனாமிக்ஸ்ல ஒரு 40 அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அவங்க பெர்செப்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 2 சப்ஜெக்ட் தான் நம்ம மேக்ஸ், தட் இஸ் லா அண்ட் எக்கனாமிக்ஸ் தான் நம்ம லோவா பண்ணிருக்கோம், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அதை அவங்க நல்லா பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் அக்கௌண்டன்சில 45, 50 அந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் டைம் லால ஒரு 55 அந்த மாதிரி எடுத்து திரும்ப அக்ரிகேட்ல மிஸ் ஆகும். நம்ம 4 சப்ஜெக்ட்மே ஈக்குவலா ப்ரிப்பரேஷன் பண்ணோம்னா 200% 4 சப்ஜெக்ட்மே ஈக்குவலா மேபி இதுல ஒரு 100% போடுறோம் அப்படின்னா இதுல ஒரு 90% அந்த மாதிரி ஒரு 10 to 20% வேரியேஷன் இருக்கலாமே தவிர இதை நான் ஃபர்ஸ்ட் நிறைய ஃபோக்கஸ் பண்றேன், இதை நான் டீல்ல விடுறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிகாஸ் வி டு நாட் நோ, மேபி சிஎன் ஸ்டூடெண்ட் எப்படி பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. 4க்குமே நமக்கு ஈக்குவல் ப்ரிப்பரேஷன் இருக்கலாம். மேபி வெயிட்டட் நீ பார்த்தா அப்படின்னா இது ஒரு 120% போடலாம், நீ ஒரு இதுல ஒரு 100%, பட் இதுல குறைச்சிடாத 4 சப்ஜெக்ட்லயும் நம்ம ஈக்குவலா தான் பண்ண போறோம். இங்க பாரு, சோ நான் என்னோட டெஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணிருக்கேன்னா எவ்ரி டியூஸ்டே தான் அந்த டெஸ்ட் வச்சிருக்கேன். அதோட ஸ்கெடியூல் எல்லாமே நாங்க உனக்கு தட் இஸ் அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோல டெஸ்ட்னு கமெண்ட் பண்ணா உனக்கு எல்லா ஸ்கெடியூலுமே வந்துடும். இல்ல எங்க வெப்சைட்ல vvedual.com போனா அதுல டெஸ்ட் ஸ்கெடியூல் எல்லாமே இருக்கு. அதுல எவ்ரி டியூஸ்டே தான் நாங்க டெஸ்ட் வச்சிருக்கோம், எவ்ரி டியூஸ்டே டெஸ்ட். அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு கிளாஸ்ன்னு சொல்றதை விட உங்களுக்கு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நான் எப்போ ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா வர வெட்னஸ்டேல இருந்து ஆரம்பிக்க போறேன், 11th இருந்து நான் ஆரம்பிக்க போறேன். அது ஏன்னா நமக்கு டைம் இல்லை, நம்ம எவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரமா. சோ நான் வெட்னஸ்டே ஆரம்பிக்கிறேன். எவ்ரி டைம் இப்படிதான் இருக்கும். நீ டியூஸ்டே எக்ஸாம் எழுதுவ, வெட்னஸ்டே உனக்கு இருக்கும். வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே தான் நீ எக்ஸாம் எழுதுவ. இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் ஒரு 5 days வெட்னஸ்டேல இருந்து சண்டே வரைக்கும் நான் எடுத்துப்பேன். மண்டே ஃபுல் டே ஒரு ரிவிஷன்னால நம்ம கன்சிடர் பண்ண போறோம். வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேல உனக்கு என்ன பண்ண போறோம்னா இப்ப இந்த டியூஸ்டே எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் தான் அந்த டெஸ்ட் இருக்கு, அந்த 1 வீக்கான டெஸ்ட் இருக்கு. அதுல ஒரு 50 questions கேஸ் லாஸ் இருக்கு அப்படின்னா அது டெய்லியுமே நான் பிரிச்சு கொடுத்துருவேன். இப்ப லான் நீ பார்த்தா அப்படின்னா 10 questions இதுல, 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 அந்த மாதிரி 50 questions நாங்க 10 பிரிச்சு அன்னைக்கு நீ எழுதணுமானா அன்னைக்கு எழுதணும். அந்த 10 questions நான் நோட்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கான 10 questions நோட்ஸ் கொடுத்துருவேன். அந்த 10 questions எப்படி நீ மெயின் எக்ஸாம்ல பிரசென்ட் பண்ணணும் அப்படியும் நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். அந்த மெயின் எக்ஸாம்ல எப்படி பிரசென்ட் பண்ணணும் அது மாதிரி தான். லைக் உனக்கு அப்படியே இருக்கும். இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுல உனக்கு ப்ரொவிஷன், அனாலிசிஸ், கன்க்ளூஷன் அப்படின்னே சொல்லி எப்படி பிரசென்ட் பண்ணுமோ உனக்கு நோட்ஸ் மாதிரியே நான் கொடுத்துருவேன். அது உனக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்துடும். அன்னைக்கு நீ ஃபுல்லா அந்த ஃபுல்லா அதோட நோட்ஸுமே இருக்கும். லைக் அதோட ப்ரொவிஷன் நோட்ஸுமே இருக்கும். ப்ரொவிஷன் நோட்ஸ் வித் கேஸ் லாஸ் உனக்கு இருக்கும். அந்த கொஸ்டின்ஸோட நீ என்ன பண்ண அந்த நோட்ஸை நல்லா மக்கப் பண்ணிட்டு கான்செப்சுவலா உனக்கு அது படிச்சாலே உனக்கு கான்செப்சுவலா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஒரு 10 கொஸ்டின் என்ன பண்ணா நல்லா படிச்சுட்டு அந்த 10 கொஸ்டின் நீ அசைன்மெண்ட் மாதிரி எழுதணும். நம்ம திரும்ப ஸ்கூல் மாதிரி தான் போறோம், வேற வழியே இல்லை. நம்ம பாஸ் பண்ணணும். சிஎன்சி எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம ஸ்டாண்டர்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுமா, இவ்வளவு உழைக்கணுமா, வேற வழியே இல்லை. இதுக்கு மேல நீ ஒரு நாளைக்கு 14 to 15 hours உழைக்கணுமா, ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு 45 நாள்ல நம்ம முடிக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1 time ரிவிஷன் ஃபுல்லுத்தையும் பண்ணணும் அப்படின்னா 45 daysல நீ முடிக்கணும். 45 daysல நீ முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 hours நம்ம படிக்கணுமானா படிக்கணும். படிக்க முடியுமா சார்? ட்ரை பண்ணி பார்க்கலாம். படிக்க முடியாது. அதுவும் இல்லாம நேத்து தான் நம்மள ஃபெயில் ஆக்கியிருக்கா. நம்ம எப்படி உழைக்கணும்? இன்ஃபேக்ட் அவங்க முன்னாடி நம்ம வெறித்தனமா இருக்கணும். the way in which you work வேற மாதிரி இருக்கணும். எப்படா நீங்க என்ன பாஸ் பண்ண முடியும், ஃபெயில் ஆக்க முடியும், நான் பாஸ் பண்ணி காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம the only way to shut the world is through performance. அப்ப பர்ஃபார்மன்ஸ் படி தான் பண்ண முடியும். அதனாலதான் நான் சொல்றேன், நான் இன்னைக்கும் சொல்றேன், நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் தான் நம்ம ஸ்டோரி எல்லாருமே கேட்பாங்க. நம்ம இன்னைக்கு வரைக்கும் பகவத்கீதாவை ஏன் அவ்வளோ இன்னைக்கு மதிக்கப்படுது அப்படின்னா அன்னைக்கு அர்ஜுனன் ஜெயிச்சான். இப்ப அர்ஜுனன் தோத்துருந்தாங்க அப்படின்னா பகவத்கீதாக்கு வேல்யூவே இல்லையா? வேல்யூவே இல்லை. அதே தான் சொல்றேன், உன்னோட சக்சஸ் மட்டும் தான் உன்னோட வேர்ட்ஸ் வேல்யூ கொண்டு வரும். நம்ம இப்போ உழைக்கலாம், பரவாயில்ல சார் நாங்க ஃபெயில் ஆயிட்டோம், ஃபெயிலியர் இஸ் ஒன்லி அன் ஈவென்ட். ஃபெயிலியர் சார் நான் ஃபெயில் ஆன அது ஏதோ ஒரு சக்சஸ் டிலே ஆயிருக்கு, அவ்வளவுதானே.
என்ன மேக்ஸிமம் உன் ஃப்ரெண்டு பாஸ் பண்ணிட்டா நீ ஒரு 2.5 மாசம் கழிச்சு பாஸ் பண்ண போற, அவ்வளவுதான டிஃபரன்ஸ். ஒரு 3 months லைஃப்ல எதுவும் இருக்காதானா? எதுவும் இருக்காது. ரிக்ரெட் பண்ணாத, ஃப்ரெண்ட் எதுவுமே பார்க்காத, நம்ம புதுசா கிரியேட் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். இந்த ஒரு 3 months நம்ம பேக்லாக் வந்ததுல அதை நம்ம சிஏ முடிச்சு அவங்கள விட அதிகமா ஏர்ன் பண்ணி நம்ம கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். நம்ம இப்போதைக்கு நெக்ஸ்ட் 2.5 months நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஃபோக்கஸ் பண்ணோம். சோ இந்த 10 questions நான் வந்து உனக்கு கொடுத்துருவேன் டெய்லி. அன்னைக்கு டேட்ல நான் கொடுத்தேன் அப்படின்னா நீ அதை அசைன்மெண்ட் மாதிரி பண்ணும். உங்க எல்லாருக்குமே நான் மென்டார் மாதிரி போடுறேன். ஒரு 5 பேருக்கு ஒரு மென்டார் வந்து போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து நீ பண்றியா இல்லையா எனக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதை தவிர நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா எக்கனாமிக்ஸ் வந்து உனக்கு அன்னைக்கு கான்செப்ட் பிளஸ் ஒரு இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நாங்க வந்து ஏதோ ஒரு சாப்டர் வச்சிருக்கோம். அந்த சாப்டர்ல மொத்தமா ஒரு 300 questions இருக்கு அப்படின்னா அந்த 300 டிவைட் பை 5 போட்டுருவோம். 5 போட்டு இதுல ஒரு 60 questions, இதுல ஒரு 60 questions அந்த மாதிரி பண்ணி நான் ஆவரேஜா சொல்றோம். கையில நாங்க ஒரு கான்செப்டா போட்டுருவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 யூனிட் இருக்கு அப்படின்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 நாங்க போட்டு அதுல இருக்க கொஸ்டின்ஸை வந்து உன்னை பார்க்க சொல்லுவோம். நாங்க அதுக்குன்னு ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஐஎஸ்எம் எல்லாமே கொடுத்துட்டு நாங்க டெய்லி ஈவினிங் என்ன பண்ண போறோம்னா 9 o'clock 25 மார்க்ஸ்க்கு அன்னைக்கு நீ என்ன படிச்சோ அதோட எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் நாங்க கொடுப்போம். சோ உனக்கு என்ன ஆயிடும்னா லாவுமே நீ 10 கொஸ்டின் எழுதுற, டெய்லி எழுதி பாக்குற. நான் எப்படி கொடுக்குறேன் எழுதி பாக்குறேன். இந்த மாதிரி நீ பண்ணனா மினிமம் ஒரு 400 to 500 கேஸ் லாஸ் எழுதி பார்த்துருப்ப. எழுதி பார்த்துட்டு அப்படின்னா உன் மைண்ட்ல வந்துருமானா வந்துரும். அண்ட் நீ எழுத உனக்கு பிராக்டிஸ் வந்துருமானா வந்துரும். அதை தவிர நீ எக்கனாமிக்ஸுமே கான்செப்ட் பிளஸ் ஈவினிங் 25 மார்க்ஸ் நீ வந்து டெஸ்ட் எழுத முடியும். அந்த கொஸ்டினையும் பார்க்கணும், 25 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதணும். அதை நாங்க டெய்லி மானிட்டர் பண்ணுவோம். அந்த 25 மார்க்ஸ் அந்த நான் சொன்ன 5 பேருக்கு ஒரு மென்டார் வைக்கிறேன். அவங்க எனக்கு மானிட்டர் பண்ணி எல்லா டீடைல்ஸையும் அவங்க கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் மேக்ஸுக்கும் நான் சொல்றேன். மேக்ஸுக்கும் நாங்க வந்து அதே மாதிரி அந்தந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி நாங்க 25 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் வைப்போம். இது எப்ப சார் வைப்பீங்க அப்படின்னா 9 o'clock இருந்து 9:30 வரைக்கும் உனக்கு வைப்போம். ஈவினிங் தான், நைட் நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணோம். அதுக்கப்புறம் உனக்கு அதோட கொஸ்டின்ஸ் எதோட ஆன்சர்ஸோட கொடுத்துருவோம். இந்த மாதிரி இப்ப வந்து எதனால இதுக்கு ஆன்சர் அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். இந்த மாதிரி பண்ணாதானே பாஸ் பண்ண முடியும். நம்ம ஸ்கூல்ல எப்படி டெஸ்ட் வச்சுட்டே இருந்தோம். சோ நான் என்ன பண்றேன்னா உனக்கு வீக்லி டெஸ்ட் வந்து எவ்ரி டியூஸ்டே நடக்கும். அதோட போர்ஷன்ஸை நான் பிரேக் பண்ணி அன்னன்னைக்கு உனக்கு தரேன். அட்லீஸ்ட் இந்த 5 நாள்ல நீ 4 நாள் சூப்பரா நீ பண்ணிட்ட அப்படின்னாலே அதுவும் உனக்கு வந்துடும். அப்ப இங்கேயும் உனக்கு டெஸ்ட் வைக்கிறேன். எவ்ரிடே வந்து உனக்கு எக்கனாமிக்ஸ்ல 25 மார்க்ஸ், மேக்ஸ்ல 25 மார்க்ஸ் வைக்கிறேன். அதை தவிர அதை கன்சாலிடேட்டா நீ மண்டே ரிவிஷனுக்கு நான் டைம் தரேன். இது எல்லாமே மண்டே உன்னை எதுவுமே தொந்தரவு பண்ணல. மண்டே வந்து இது எல்லாத்தையுமே நீ ரிவைஸ் பண்ணிட்டு எதுல உனக்கு வீக்கா இருக்கோ ஏதாவது விட்டு இருந்தானா அதை நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ டியூஸ்டே வரும்போது நீ எழுதணும். சோ நம்ம இதுதான் என்னோட அப்ஜெக்டிவ். சார் அக்கௌண்ட்ஸ் என்ன சார் பண்ணுவீங்க? அக்கௌண்ட்ஸ் வந்து நான் உனக்கு வந்து சம்ஸ் நிறைய கொடுப்பேன். சம்ஸ் தான் நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ண போறோம். மேக்ஸிமம் உனக்கு ஏதாவது ரிவிஷன் வேணும். அண்ட் இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த 45 days நம்ம கிளாஸ் பார்த்து நம்மளால கிளாஸும் நான் எடுத்து கொடுத்துட்டு உனக்கு இது பண்ண முடியாது. பட் என்ன சார் வச்சிருக்கீங்க அப்படின்னா இது படிக்கிறதுக்கே உனக்கு ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடும். அக்கௌண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மு நிறைய சால்வ் பண்ண போற. அது முன்னாடி தான் நீ சால்வ் பண்ண போற. சார் கான்செப்ட்ஸ்ல நான் உனக்கு கண்டிப்பா ரிவிஷன் எடுப்பேன், கவலையே படாத. உனக்கு ஒரு சாப்டர் எடுத்தனா 2 hours எல்லாத்தையும் கரெக்ட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு உனக்கு சம் போட வைக்கிறேன். உனக்கு சம் போட முடியலன்னா ஏதாவது ஒரு சம்லாம் போட்டு காமிக்கிறேன். இல்ல சார் எனக்கு இப்ப லா எக்கனாமி லா இப்ப எக்ஸாம்பிளுக்கு லா அக்கௌண்ட்ஸ் எனக்கு ஒரு சாப்டரே தெரியல சார். இப்ப நீங்க வந்து எனக்கு வந்து பார்ட்னர்ஷிப்ல எல்லாமே தெரியும், டிசல்யூஷன் மட்டும் எனக்கு தெரியல சார் அப்படின்னா நாங்க உனக்கு வந்து நீ டெஸ்ட் சீரிஸ்ல பண்ணியிருந்தா அப்படின்னா உனக்கு அதோட கிளாஸ் நாங்க ஃப்ரீயா அந்த கான்செப்ட் கிளாஸ் மட்டும் உனக்கு ஃப்ரீயா கொடுப்போம். இப்ப இந்தியன் பார்ட்னர்ஷிப் எடுக்கிற யூனிட் 3 மட்டும் உனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா அதோட கிளாஸ் மட்டும் உனக்கு அப்லோட் பண்றோம்னா அதோட கிளாஸ் மட்டும் ஃப்ரீயாவே உனக்கு அப்லோட் பண்ணிடுவோம். சோ நீ அந்த கிளாஸ் மட்டும் நீ பார்த்துட்டு உனக்கு பண்ண முடியுமா? பண்ண முடியும். அக்கௌண்ட்ஸ்க்கு நானே போர்ட்ல சம்லாம் உனக்கு போட்டு காமிச்சிடும், உன்னை ட்ரெயின் பண்ணிடுவேன். இதுதான் எங்களோட அப்ஜெக்டிவ். இந்த மாதிரி நம்ம ஒரு 45 நாள் நம்ம பண்ணோம் அப்படின்னா 200% சொல்றேன் ஃபெயில் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. சிஎன்ஸ்டியூட் ஒண்ணே தான் சொல்றாங்க, ஏன் ஸ்டாண்டர்டை நான் ஏத்திட்டேன், உங்களோட ஸ்டாண்டர்ட் நீங்க எப்ப ஏத்துறீங்களோ அப்பதான் வர முடியும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் ஏத்தலாம். நம்மளோட ஒரே வழி என்ன அப்படின்னா நம்ம பிளேம் பண்ணிட்டே இருக்க இல்ல சிஎன்ஸ்டியூட் பாஸ் எது பண்றாங்க, நான் அப்படி பண்ண எவாலுவேட்டர் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் நம்ம படிக்கிறதுல என்ன வேணா நீ பண்ற, நீ ஒரு 80 மார்க் எடுக்கிற மாதிரி பண்ற. இந்த மாதிரி பண்ண 80 மார்க் எடுக்க முடியுமா? 80 மார்க் எடுக்கிற மாதிரி நீ எழுதிட்டனா அவன் எப்படி கரெக்ட் பண்ணாலும் உனக்கு 55 ஒரு பேப்பர்ல வந்துருமா? 55 ஒரு பேப்பர்ல வந்துடும். நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டாண்டர்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். ஒரே ஒரு வழிதான். நான் வந்து யாராவது எங்கிட்ட வந்து ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்லுங்க சார் நான் கிளியர் பண்றதுக்கு அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டாண்டர்ட், நம்மளோட கான்செப்சுவல் கிளாரிட்டி அண்ட் நம்மளோட பிரசன்டேஷன் எழுதி பார்க்குற ஸ்கில் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம 200% நம்ம கிளியர் பண்றோம். ஈவன் நோ ஒன் கேன் ஸ்டாப் இட்னு சொல்லுவேன். இதே மாதிரி நம்ம படிக்கலாம். இல்ல சார் எனக்கு வந்து வேற கான்செப்சுவல் கிளாரிட்டியே எனக்கு இல்லவே இல்லைன்னு உனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நானே உனக்கு ஒரு ஹானஸ்ட் சொல்றேன், இல்ல சார் எனக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து அரைகுறையா தான் தெரியும், ஒண்ணுமே எனக்கு தெரியல சார், லாலியே எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா நான் சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸ் வச்சிருக்கேன், அதை நீ வந்து அதை பார்த்துட்டு தான் நீ எழுத முடியுமா? அதை பார்த்து எழுத முடியும். ஏன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 60 to 70% கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கு உங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன். இல்ல எனக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்ல அப்படின்னா நான் நினைச்சிருந்தா நான் வந்து இதே சொல்லி எழுதுறான்னு சொல்ல முடியும். பட் நான் உனக்காக நான் சொல்றேன்,
நீ வந்து திரும்ப கிளாஸை பார்க்கணுமா, திரும்ப கிளாஸை பார்க்கணும் உட்காந்து வெறித்தனமா எதையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ண. இல்ல சார் நான் ஃபெயில் ஆயிட்டேன், பரவாயில்ல. எஸ் இல்ல சார் எங்க பேரண்ட்ஸ் வந்து டவுன் பண்ணிட்டு, எஸ் ஐ அக்ரி, நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. இந்த ஒன்லிவே அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன இருக்கு? ஏதோ ஒரு மிஸ்டேக் லைஃப்ல நடந்துருச்சு, இல்ல நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக்னு சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு ஃபெயிலியர் நமக்கு வந்துருச்சு. அண்ட் ஃபெயிலியர் ஒரு ஈவென்ட் தான் நான் இப்பயும் சொல்றேன். நான் பார்க்காத ஃபெயிலியரா நீங்களா லைஃப்ல? நான் லைஃப்லயே நிறைய ஃபெயிலியர் பார்த்திருக்கேன். அண்ட் அது ஒண்ணுதான் என்ன செதுக்கி இருக்கானா, அது ஒண்ணுதான் செதுக்கி இருக்க. இப்ப கூட நான் வந்து இன்னும் பயங்கரமா நம்ம பண்ணணும், இன்னும் பயங்கரமா பண்ணணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதான் நான் சொல்றேன். இப்ப இன்னும், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 க்ளோஸ் பீப்புள் வந்து அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கணும். ஆனா வந்து அவங்களுக்கே ஏதோ ஒரு லேக் இருக்கு. இல்லடா இன்னும் வெறித்தனமா பண்ணணும், இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் ஒன்னு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி நான் பண்றேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரமா ஹிட் ஆகுமா? 200% இந்த ஸ்ட்ராட்டஜி ஹிட் ஆகும். பயங்கரமா நம்ம பண்ணலாம். ஓகே, வெறித்தனமா பண்ணலாம். எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாத. இப்போதைக்கு ஒரு 45 டேஸ் வந்து சோசியல் மீடியா, ஐ அக்ரி, பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் ஐபிஎல் எல்லாமே இருக்கு. இது ரெண்டுத்தையும் இப்போதைக்கு நம்ம இக்னோர் பண்ணலாம். ஓகே, அவங்க சக்சஸ் அவங்கவுங்களது. நம்ம வந்து அவங்க வின் பண்ணணும், இவங்க வின் பண்ணணும், தோனி வின் பண்ணணும், அந்த காமிக்கிற அந்த சக்சஸ், அவங்க வின் பண்ணா சூப்பர் அப்படின்னு நினைக்கிறேன்ல, அந்த வெறி அட்லீஸ்ட் நம்ம சக்சஸ்ல ஒரு 10% இருந்தா கூட 200% நம்ம இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு 45 நாள் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். வெறித்தனமா உழைக்க போறோம். வெறித்தனமா உழைக்க போறோம். நான் உங்க கூட உழைக்க ரெடியா இருக்கேன். அண்ட் நான் நிறைய உனக்கு அது இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுல தான் இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்ஸ்ட் 2 months வந்து இந்த பசங்களோட நான் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். ஸோ அதனால இன்னும் உனக்கு நிறைய கிளாரிட்டி வரும்போது நான் உனக்கு நிறைய சொல்றேன். டச்லயே வெறித்தனமா பண்ணலாம். என்ன நடந்தாலும் இந்த வாட்டி நம்மளோட ஒரே ஒரு டார்கெட் மட்டும் தான் இருக்கு. மே 2026 மட்டும் தான் நமக்கு டார்கெட். அதை நான் முடிச்சுட்டு மட்டும் தான் நான் போவேன். வேற எதுலையுமே நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். ஹைப்பர் போக்கஸோட ஒர்க் பண்ணலாம்னு சொல்றேன். ஹைப்பர் போக்கஸ். நான் எனக்கு இது மட்டும் தான் சார், வேற எதுவுமே கிடையாது. ஒரு லேசர் எப்படி வந்து அந்த ஜூம் கனெக்ட்ல வச்சா இது பண்ணா, அதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே இதுல ஹைப்பர் போக்கஸா அன்டிவைடட் அட்டென்ஷன் ஒரு வெறித்தனமா நம்ம பண்ணோம் அப்படின்னா 200% நம்மளால கிளியர் பண்ண முடியும். 200% கிளியர் பண்ண முடியும். இன்னொன்னு சொல்லிடுறேன், சிஏ ஃபவுண்டேஷனோ இன்ட்ரோ ஃபைனலோ ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு ராக்கெட்டை வந்து 3 அனுப்புறது தான் ரொம்ப 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 கஷ்டம். அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டாம், இதை படிச்சா போதும். இன்ஃபேக்ட் வந்து இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இல்ல இது வந்து டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன, அதோட அவுட்கமே நமக்கு தெரியாது. இப்போ ராக்கெட் அனுப்ப சொல்றான், இது ஒர்க் ஆகுமா, அது ஒர்க் ஆகுமா நமக்கு தெரியாது. பட் சிஏ ஃபவுண்டேஷன் அப்படி கிடையாது. அவனே ஒரு இது சொல்லிட்டான். மேபி அப்ப எங்கன்னா சார் லேக் ஆகிறோம் அப்படின்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ்ல லேக் ஆறீங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், டெய்லி அந்த டெஸ்ட் நீ வச்ச அந்த தட் இஸ் மேக்ஸ் அதெல்லாம் வந்து அந்த டைம்குள்ள முடிக்கணும். மேபி ஒரு சும்மா நீ ஒரு மேக்ஸ் எல்லாம் வந்து மேபி டைமிங் இஷ்யூஸ் நிறைய இருக்கலாம். நீ என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சும்மா ஒரு 50 கொஸ்டின்ஸ் எடுத்து ஒரு 50 மினிட்ஸ்ல முடிக்கிற மாதிரி நீ வந்து சும்மா ஒரு கேம் மாதிரி வச்சிருந்தா அப்படின்னா வந்து எவ்வளவு முடிக்கிறேன் பார்த்து கேமா தான் நீ பண்ணணும். ஸோ அது பண்ணலாம். வெறித்தனமா படிக்கலாம், சூப்பரா படிக்கும். ஆல் த பெஸ்ட். நம்ம இன்னில இருந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாம். ஈவன் 1 day கூட நம்ம டிலே பண்ண வேணாம். இன்னில இருந்து வெறித்தனமா படிங்க. லவ்விங் யூ சோ மச்ரா.